வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காரு. காலையிலேயே அவரை கைது செய்யறதுக்காக தஞ்சாவூர் போலீஸு, சென்னை இணை ஆணையர் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி முன்னாள் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் போலீஸாரோட வாக்குவாதம் நடத்தியிருக்காங்க. எதுக்காக? இது அரசியல் பழிவாங்கலுக்காக போடப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் காவல்துறை கைது செஞ்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக அவங்க சொன்னதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்ரூமில் இருக்காரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வழக்கறிஞர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு கைதை தள்ளி போட பார்த்துருக்காங்க. அதுக்குள்ள திமுக என்ன பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணி கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற தடை ஆர்டரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு அவசர வழக்காக இதை விசாரிக்கணும் அப்படின்னு கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டும் ஓகே இன்னைக்கே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் சொல்லிடுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் மதியானத்துக்கு மேலே தான் இந்த கேஸ் விசாரணைக்கு வரும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. மதியானம் வரைக்கும் இந்த கைதை தள்ளி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு கைதாயிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கைதான பிறகு அவரை போலீஸ் வாகனத்தில் தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வாகனத்தில் அமர்ந்தபடியே பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு. அதில் முதல் கேள்வி, இந்த கைதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காமெடியாக பார்க்குறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுத்துருக்காரு. காமெடியாக பார்க்குறதா இருந்தால் காவல்துறையினர் வீட்டுக்கு வந்த உடனேயே இங்கே சரி ஓகே கைது பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் காமெடியாக தானே பார்க்குறீங்க, கைது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கைதாயிருக்க வேண்டியதானே. ஏன் ஹைகோர்ட்டில் அவசர வழக்காக கைதுக்கு தடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டீங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பேசாததை பேசின மாதிரி வெட்டி ஒட்டி இப்படி பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆக்சுவலாக எதுக்காக இந்த கைதுனா, நேற்று தஞ்சாவூரில் விவசாயிகளுக்காக போராட்டம் அப்படின்னு திமுக காரங்க போராட்டம் நடத்தினாங்க. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தான் அந்த போராட்டம் நடந்துச்சு. அப்போது நடிகை திரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டாரு அப்படின்னு டிவிகே மகளிர் அணி தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இரட்டை அர்த்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசினதை நம்ம ஓப்பனாக சொல்லக்கூட முடியாது, அப்படிப்பட்ட பேச்சு அது. வெட்டி ஒட்டுறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. ஏன்னா பல மீடியாக்கள் லைவ் டெலிகாஸ்ட் தான் நேற்று பண்ணாங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசினதை லைவ்லையே அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு, ஏன்னா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்களுக்கெல்லாம் தோணுச்சு. அதனால் வெட்டி ஒட்டுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. லைவ் டெலிகாஸ்ட்லேயே அவர் பேசினது தப்பாக தான் இருந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா திமுக. இப்போ கைது பண்ணிட்டாங்க. இனி திமுகனால என்ன கேட்க முடியும்? ஜாமீன் கேட்க முடியும். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மனுவில் நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குது, உதயநிதி ஸ்டாலினை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கு பெற விடாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழிவாங்கல் அப்படின்னு திமுக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. கைதுக்கு தடை விதிக்க கோரி ஃபஸ்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ கைது நடந்துருச்சு, அதனால இனி ஜாமீன் தான் கோர முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? அண்ணாமலை சொன்னது தமிழகம் முழுவதும் வைரலாக பரவுது. இந்த விவகாரத்தை அண்ணாமலை எப்படி பார்க்குறாருன்னா, நேற்று வைகை ஆற்றை சுத்தம் செய்த போது இதைவிட மோசமான மாசு இருக்க முடியுமா என்று தோன்றியது. பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சை கேட்டேன் அப்படின்னு 2 வரியில் நறுக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு பக்கம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சிறையில் இருக்காரு. முதல்வருடைய எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ சிறையில் இருக்காரு. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்துகிறாங்க, வழக்கு பதிவு மேற்கொள்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக நடக்குது. இப்போ கூட செந்தில் பாலாஜி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போய் சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனையின் அடிப்படையில் முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படுறது, முக்கிய புள்ளிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படுறது, இதெல்லாம் அடிக்கடி பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் டிஎம்கே ஏடிஎம்கே இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தம் மாதிரி, 5 வருஷம் நீங்கள் முதல்வராக இருங்க, எங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, நாங்கள் 5 வருஷம் வரும்போது உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு இப்படி ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்ட மாதிரி தான் ஆட்சி இருந்துச்சு. யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படலை அவங்களுடைய ஆட்சியில். இப்போது திராவிட கட்சிகள் இல்லாமல் புதுசாக டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதிரடியான பல நடவடிக்கைகள் தொடர்ந்துக்கு இருக்குது. பாராட்டுகள் குவிந்தும் வருது.
இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.